நந்தினி பண்ற அந்த ஸ்பெஷல் பூஜைக்கு நீ போலியா? போனோம் ஆண்டி. நந்தினி வேற ஃபோன் பண்ணி கிளம்பி வர சொல்லிட்டா. நான் அகிலா கிட்ட என்ன சொல்லிட்டு போறது அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமால, ஆனா அது ரொம்ப முக்கியமான பூஜையாச்சே மித்ரா. நீ கண்டிப்பா அங்க போய் அதுல கலந்துகிட்டே ஆகணும். என்ன பண்ணலாம்? ஐடியா. என்ன ஐடியா ஆண்டி? அகிலா கிட்ட எப்படி போனா அவ எப்படி வருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால இப்ப நான் அவ முன்னாடி ஒரு நல்ல டிராமா பண்ண போறேன். நீ மட்டும் நான் சொல்றபடி அப்படியே செய். என்ன பண்ணணும் சொல்லுங்க ஆண்டி. என்ன, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சுது ஆண்டி. அகிலா வந்ததும் என்னோட பெர்ஃபார்மன்ஸ பாருங்க. ம். மித்ரா, கீழே வரா. ஸ்டார்ட் பண்ணு. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. மித்ரா, நான் சொல்றத நீ முதல்ல கேளு. அதெல்லாம் எங்கேயும் போக கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம் ஆண்டி. நாங்க ஸ்டே எல்லாம் பண்ண மாட்டேன். வேலை முடிஞ்சதும் உடனே கிளம்பி வந்துருவேன். இங்க பாரு, எவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்தாலும் அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. உன் கல்யாணம் ரொம்ப முக்கியம். அக்காக்கு மட்டும் இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா உனக்கு? ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, சொன்னா கேளுங்க. மித்ரா, சொல்றத கேளு. அதெல்லாம் எங்கேயும் போக கூடாது. வனஜா, அக்கா, என்ன ஆச்சு? இப்ப எதுக்காக அவளை சத்தம் போட்டுட்டு இருக்க? அக்கா, நான் ஏன் சத்தம் போடுறேங்கிற விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா என்ன விட அதிகமா மித்ராவை சத்தம் போடுவீங்க. பில்டப்லாம் வேணாம், என்ன விஷயம் மட்டும் சொல்லு. அது மித்ராவோட சேலத்துல இருக்கிற கம்பெனில ஏதோ பிரச்சனையாக்கா. அதுக்கு இவ போய் தான் சால்வ் பண்ணணுமா. அதனால இப்பவே போயிட்டு உடனே திரும்பி வந்துடுன்னு சொல்லிட்டு இருக்காக்கா. ஆமா ஆண்டி, யூனியன் லீடருக்கும் மேனேஜருக்கும் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. நான் போன்ல பேசி பார்த்தேன், ப்ராப்ளம் சால்வ் ஆகல. யூனியன் லீடர் லேபர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஸ்ட்ரைக் பண்ண வைப்பார் போல இருக்கு. நான் நேர்ல போய் பார்த்து பேசினாதான் சரி பண்ண முடியும் ஆண்டி. அக்கா, கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இவ்ளோ நெருக்கத்தை கல்யாணத்தை வச்சுக்கிட்டு பொண்ணு மாப்பிளையும் வெளியூர் எங்கேயும் போக கூடாதுங்கிறது சம்பிரதாயம் தானக்கா. அதனாலதான் மித்ரா எங்கேயும் போக கூடாதுன்னு நான் சத்தம் போட்டுட்டு இருந்தேன். ஆண்டி, உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல. ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணா நமக்கு நஷ்டம் வருங்கிறத தாண்டி லேபர்ஸ் பாதிக்கப்படுவாங்க. அதனாலதான் நான் இமிடியேட்டா போகணும்னு சொல்றேன் ஆண்டி. மித்ரா, சும்மா நீ சொன்னதையே சொல்லிட்டு இருக்காத. உன் கம்பெனி லேபர்ஸ் பிரச்சனை இதெல்லாம் விட அக்காவுக்கு ஆதியோட கல்யாணமும் சம்பிரதாயமும் தான் ரொம்ப முக்கியம். இங்க பாரு, அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஏதாவது மாத்து வழி இருந்தா அதை பண்ணிடு. போவுள்ளன்னு சொல்றேன்ல. ஆண்டி ப்ளீஸ், பிசினஸ் உமனா என்னோட நிலைமை உங்களுக்கு நல்லாவே புரியும் நினைக்கிறேன். நீங்களே இதுக்கு ஒரு முடிவை சொல்லுங்க. யோசிக்க ஆரம்பிச்சுட்டா. அனுப்பிடுவா. சம்பிரதாயம் முக்கியம்தான், ஆனா அதை விட இத்தனை பேர் லேபர்ஸோட வாழ்க்கை முக்கியம். உன் கல்யாணம்னு சுயநலமா முடிவெடுக்காம தொழிலாளர்களோட வாழ்க்கையை பத்தி யோசிச்சு பொதுநலமா ஒரு முடிவெடுத்ததுக்காக நான் உன்னை பாராட்டுறேன். ஆமா, நல்ல பாராட்டு. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ சோ மச். அக்கா, மித்ரா, சக்சஸ் ஆண்டி. சீக்கிரமா பூஜைக்கு போயிட்டு பத்திரமா திரும்பி வந்துரு. போ. தேங்க்யூ சோ மச். போயிட்டு வா. வனஜா நினைச்சா முடியாதது இருக்கா? அகிலா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சாமி,
பூஜைக்கு தேவையான எல்லா பொருளும் சரியா இருக்கா? எல்லாம் சரியா இருக்குமா? சாமி, என் குலதெய்வம் பூஜையில சின்ன குறை கூட வரக்கூடாது. இந்த பூஜையில என் குலதெய்வம் அந்த நாகதேவி அம்மா மனசு குளிரணும். ஆதிக்கடவுர் வம்சத்தோட அழிவு ஆரம்பமாகணும். நீங்க நினைச்சதெல்லாம் கண்டிப்பா நடக்குமா? நான் பூஜைக்கு ரெடி பண்றேன். ஆமா, உங்க தங்கச்சி என்ன காணோம்? கிளம்பிட்டாங்களா? நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். இந்நேரத்துக்கு புறப்பட்டு வந்துகிட்டு இருப்பான். நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. சரிங்கம்மா. அகிலாண்டீஸ்வரியை எப்படி சமாளிக்க போறோம்? நந்தினி ஏற்பாடு பண்ணி இருக்கிற குலதெய்வம் சிறப்பு பூஜையில எப்படி கலந்துக்க போறோம்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை, வனஜா ஆண்டி சூப்பரா பிளான் போட்டு எல்லாத்தையும் சக்சஸா முடிச்சிட்டாங்க. பாவம் அகிலாண்டீஸ்வரி, நான் என்னோட ஃபேக்டரி பிரச்சனையை தீர்க்க சேலம் போறதா நம்பிட்டு இருக்கா. அம்மா, பூஜைக்கு நேரமாச்சுமா. சரியான நேரத்துல ஆரம்பிச்சாதான் நீங்க நினைச்சபடி நடக்கும். அப்பவே உங்க தங்கச்சி கிளம்பிட்டாங்கன்னு சொன்னீங்களே, இன்னும் வர காணோம்? அதான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். காலையில நான் ஃபோன் பண்ண நேரத்துக்கு கிளம்பியிருந்தா இந்நேரத்துக்கு வந்து சேர்ந்துருக்கணுமே. எதுக்கு கிளம்பிட்டாங்களா இல்லையான்னு மறுபடியும் ஃபோன் பண்ணி பாருங்க. கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்கம்மா. நீங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கல்ல? நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேம்மா. நீங்க 2 பேரும் வந்து உட்காந்தா நான் பூஜை ஆரம்பிச்சிருவோமா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மித்ரா இப்ப வந்துருவான். சரி, சீக்கிரம் வர சொல்லுங்கம்மா. ஐயோ, ஆள் உயிரோட இருக்கானா செத்துட்டானான்னு தெரியலையே. ஐயோ, குலதெய்வ பூஜைக்கு வேற டைம் ஆயிடுச்சு. இப்ப இங்க என்ன பண்றது? நல்ல வேலை, ஒருத்தரும் பார்க்கல. நாம கண்டுக்காம போயிடலாம், அதுதான் நல்லது. மித்ராவுக்கு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே புரியாது. எவ்வளவு முக்கியமான பூஜை இது. கரெக்ட் டைம்க்கு வரணும்னு தெரியலையே அவளுக்கு. ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? இல்ல வேண்டாம். நம்ம ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவ டிரைவிங்ல இருப்பால, அவளே வரட்டும். என்ன மித்ரா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாமே. சரி, ஓகே,
விடு, டென்ஷன் ஆகாத. ஷோ, பூஜைக்கு வேற டைம் ஆயிட்டு இருக்கு. சார் அந்த கார் தான் சார். எஸ் அந்த கார் தான் சேஸ் பண்ணி புடி. கோ. ஓகே சார். போலீஸ் ஜீப்பா? நம்மள தான் ஃபாலோ பண்றாங்களா? நான் வேகமா போனா போலீஸ் தேவையில்லாம என்னதான் சந்தேகப்படும். நான் எப்பவும் போலவே போறேன். என்ன இன்ஸ்பெக்டர்? முதல்ல வண்டியை விட்டு கீழே இறங்குன்றல. என்ன சார், என்ன ப்ராப்ளம்? யூ ஒன்லி ப்ராப்ளம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட நீங்க மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. இதனால நீங்க பின்னாடி வருத்தப்பட வேண்டியது இருக்கும். காரை ஒருத்தன் மேல மோதிட்டு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம அடிபட்டவனை ரோட்லயே விட்டுட்டு வந்த உனக்கெல்லாம் மரியாதை ஒரு கேடா? இந்த டிரைவர் சீட்ல மட்டும் ஒரு ஆம்பளை உட்கார்ந்து இருந்தான்னா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன். வந்த உடனே இழுத்து போட்டு மிதிச்சு என் ஜீப்ல தூக்கி போட்டு போய்கிட்டே இருந்திருப்பேன். சார், நான் யார் மேலயும் காரை மோதல. நீங்க ஏதோ தப்பா வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணு தப்பாலாம் உன்னை வந்து பிடிக்கல. இப்பதான் ரோட்ல அங்கெங்க சிசிடிவி கேமரா வச்சிருக்கோம்ல, நடந்தது என்னன்னு அங்க இருந்த சிசிடிவி கேமரா படம் பிடிச்சு காட்டிருச்சு. ஆக்சிடென்ட் பண்ணலைன்னு நீ என்ன ஏமாத்த முடியாது. முதல்ல ஸ்டேஷனுக்கு வா. சார், நான் யாருன்னு தெரியாம எங்கிருந்து வரேன்னு தெரியாம நீ எவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. கார்ல மோதிட்டு வந்த ஆளு சாதாரண ஆளு கிடையாது. அவர் இந்த மீடியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆளு. அதனால முதல்ல ஸ்டேஷனுக்கு வா, அதுக்கப்புறமா பேசிக்கலாம். ஆல்ரைட், நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். அதெல்லாம் முடியாதம்மா. வாட்? சுந்தரி, சொல்லுங்க சார். இவங்க கூட கார்ல ஏறி இவங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து. ஓகே சார். ஓகே, வண்டி எடுங்க மேடம். சோ இன்ஸ்பெக்டர், வண்டி எடுங்க. போங்க. இன்ஸ்பெக்டர், சொல்றதை கேளுங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு இது வரைக்கும் நான் வந்ததே கிடையாது. வந்துட்டீங்கல்ல, உள்ள வாங்க பேசிக்கலாம். ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர். சுந்தரி, கூட்டிட்டு வாமா. இன்ஸ்பெக்டர், ப்ளீஸ் சொல்றதை கேளுங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வரப்போற என் மாமாவோட பிறந்த நாள இப்படி இல்லாம கொண்டாடணும்னு நான் கனவு கண்டுட்டு இருந்தேன். ஆனா இப்போ மாமாவோட பிறந்த நாள் நெருங்க நெருங்க
மனசுக்கு திக்கு திக்குன்னு இருக்குமா. எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், தைரியமா இருன்னு மாமா ஆறுதலும் தைரியமும் கொடுத்துட்டு தான் இருக்காரு. இருந்தாலும் இந்த பாழும் மனசு அது கேட்க மாட்டேங்குதுமா. ராத்திரி பகல்னு 24 மணி நேரமும் மாமாவோட பிறந்த நாள் அன்னைக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு அதே சிந்தனையா இருக்குமா. மனசு பூரா கவலையும் குழப்பமுமா இருக்கு. என் மனசுல கவலையும் குழப்பமும் ஏற்படும் போதெல்லாம் எனக்கு தெளிவும் நம்பிக்கையும் கிடைக்கிறதுக்கு பிள்ளையார் வட்டம் போட்டு பார்த்துப்பேன். இப்போ அதே மாதிரி பிள்ளையார் வட்டம் போட்டு பார்த்து எனக்கு நானே ஆறுதல் தேடிக்க போறேன். எனக்கு துணையா இருந்து நல்லபடியா முடிச்சு கொடுங்கம்மா. மாமாவோட பிறந்த நாள் அன்னைக்கு அம்மா எங்க கல்யாணத்தை ஏத்துக்கணும். மித்ரா நாகபுரி வம்சத்தை சேர்ந்தவன்னு அம்மா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நல்லபடியா நடக்கணும்னா வட்டம் நல்லபடியா ஒண்ணு சேரணும். இதுக்கு நீதான் அருள் புரியணும். பார்வதி, கண்ணை திறக்காத. நான் தான். என்ன மாமா இது? எதுக்காக வட்டம் போட்டுட்டு இருக்கிற என் கையை பிடிக்கிறீங்க? 2 பேரும் சேர்ந்தே போடலாம். கண்ணை திறந்து பாரு. மாமா, வட்டம் அதுவா ஒண்ணு சேர்ந்துச்சா இல்ல நீங்க ஒண்ணு சேர்த்துட்டீங்களா? நான் தான் ஒண்ணு சேர்த்தேன். ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? பிள்ளையார் வட்டம் போடுறத பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அதுவா தானே ஒண்ணு சேரணும். நீங்க இப்படி சேர்த்து விடலாமா? இதுல நான் எப்படி முடிவை தெரிஞ்சுக்கிறது? உங்க சென்டிமெண்ட்ஸ்லாம் எனக்கு தெரியும் பார்வதி. நீ இப்ப எதுக்காக வட்டம் போட்ட? நம்மள அம்மா ஏத்துக்குவாங்களா மாட்டாங்களா தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே. இப்போ உங்ககிட்ட ஒன்று சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்க. இனிமே இந்த விஷயத்துல நமக்கு சாய்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஒரே சாய்ஸ் தான். என்ன நடந்தாலும் அம்மா கிட்ட நம்ம நடந்த உண்மையை சொல்லத்தான் போறோம். அம்மா ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காம போனாலும் நம்ம சேர்ந்து வாழத்தான் போறோம். இனிமே அதை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. நான் எப்பவும் கூட தான் இருப்பேன்.